வாங்க. நண்பா கசாமா, என்ன இது ரொம்ப மோசமா டேமேஜ் ஆயிருக்கு. இவனை இப்படி யாரு பண்ணது? வியாழக்கிழமை. ஏன் கண்ணு திறக்க மாட்டேங்கிற? கசாமா எழுந்து வா. நான் முடிச்சிட்டேன். பூமிவாசிகளே, குட் மார்னிங். காலையில விடிஞ்சிடுச்சு. நான் இப்ப முடிச்சுக்கிட்டேன். இது நம்ம கசாமாவா இருக்க முடியாது. ஒருவேளை இவனுக்கு கடிப்பட்டனால இப்படி பண்றானோ? இல்ல, இவன் நம்ம கிட்ட காமெடி பண்ணிட்டு இருக்கான். போச்சான் பசாவ் நேனி அப்புறம் நோஹார. இவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை கண்டிப்பா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இவன் என்ன ஷின்சான் தானே கூப்பிடுவா. இப்ப பாருங்க. அட பேர் என்னப்பா பெரிய பேரு. இப்ப என்னோட வயசு 5. சோர் ரோல் கிரீம்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா இது உண்மை. அவனை வேம்பயர் கடிச்சிருக்கு. எல்லாரும் இப்படி உளறத நிறுத்துங்க. இந்த மாதிரி விஷயத்துல நம்பாதீங்க. இந்த ஸ்கூல்ல அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. நான் வாட்ச்மேன் கிட்ட கொஞ்சம் பேசி ஆகணும். பேசணும்னா என்கிட்ட பேசு. சொல்லு சொல்லு. பிரின்சிபல் சார், நான் வேம்பயரை பார்த்திருக்கேன். நான் அத அந்த டவர் கிட்ட பார்த்தேன். நான் ரொம்ப பயந்துட்டேன். மறுநாள் காஸ் குரூப்போட சுசுகி பயங்கரமான நிலைமையில கிடைச்சா. மோசமான நிலைமையா? நான் இங்க இருக்கேன். நான் ஒரு ஆப்பிள். எலிட் எலிட். நான் ஒரு எலிட். இத உடனடியா போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அட வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஏன்னா இந்த விஷயம் கொஞ்சம் கூட சரியே இல்ல. இதனால நம்ம அகாடமியோட பேரும் கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அது வந்து சார், ஷட் அப். ஓ கோல்டன் பால். இங்க பாரு, இப்படி உளறத முதல்ல நிறுத்து. இவனுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எலீட் ஆகணுங்கிற ஆசையில இந்த பையனோட மூளை குழம்பி போயிடுச்சு. கொஞ்சம் அதிகமாவே குழம்பிட்டான் தான் நினைக்கிறேன். நான் சொல்றது சரிதானே? கொஞ்சம் கூட சரியாவே சொல்லல. ரொம்ப தப்பா சொல்றீங்க சார். ஏன் சாக்கோ சிப்ஸ் எல்லாத்தையும் இவன் நேத்து கொட்டிட்டான். என் கிட்ட சண்டை போட்டான். இப்படி இவன் பண்ணிருக்கவே கூடாது. அரே என்ன பயத கேட்ட நீ என்ன சொல்லிட்டு இருக்க? அப்ப என்ன சொல்லி இருக்கணும்? கொஞ்சம் தெளிவா சொல்றியா? நீ வாயை மூடிட்டு இருந்தா அதுவே பெட்டர் பா. பால் வாங்க தேவை காசு, இங்க லீக் ஆகுது கேஸ். நீ தானே லீக் பண்ண கேஸ? நீ என்னமா பண்ணிருக்க? இப்ப தெரியும் போது பாருங்க. காத்து, நீர், நெருப்பு, வானம், பூமி எல்லாத்துக்கும் தெரியும். இவருதான் இதுக்கு காரணம். இப்படி தேவையில்லாம உளராத. உனக்கு எப்படி தெரிஞ்சது? ஏன்னா இப்ப வந்த ஸ்மெல்லுல ஒரு சில பூவோட வாசனை வந்துச்சு. அதே வாசனை அவர் கையில வச்சிருக்கிற டீல இருந்து வருது. அமைதியா இருங்க. ஏன் என் மூளைய போட்டு இப்படி குழப்புறீங்க? குழப்பனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க காத்த பிரிச்சீங்களா இல்லையா? ஏன்னா கோவப்பட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் சாந்தமானீங்க. அப்ப அதுக்கு அர்த்தம் இதானே?